அரசே, கார்கி அவர்கள் தங்களை காண வந்திருக்கிறார். அவர்கள் எங்கு வந்தாலும் பிரச்சனையோடு தானே வருவார்கள். அவர்கள் சவாலை நாம் ஏற்கவில்லை என்றால் மிதிலையின் கௌரவம் மண்ணோடு மண்ணாகிவிடும். பிரபு, என்னோடு போட்டியிட்டு விவாதிக்க மிதிலையில் அறிஞர்கள் எவரும் இல்லையா? தந்தை அனுமதித்தால் நான் அன்னை கார்கியோடு விவாதிக்க தயாராக இருக்கிறேன். என் வாதத்திற்கு ஈடு கொடுக்க முடியும் என்று முடிவு செய்து விட்டாயா? எதை நாம் எல்லோரும் முக்கியமான காலம் என்று கூறுவோம்? நிகழ்காலம். உலகில் மிகவும் புனிதமானது நெருப்பு. நாம் எதை வீரம் என்போம்? தியாகத்தை. இளவரசி சீதா, இளவரசி சீதா. இறுதியான கேள்வி, மும்மூர்த்தியானவர் யார்? பிரம்மன், இல்லை சிவ, திருமாலா? எவரும் மனிதன். உளறுகிறாயா? பிரம்மா, சிவ, திருமா, இவர்களோடு மனிதர் சொல்கிறார். எவர் ஒருவனை உள்ளதோ அவர் அம்மனுக்கு சமமாக உள்ளது. அவர் இருக்கிறது போல தனியம் இருக்கின்றதோ திருமால் அவரிடம் கொண்டுள்ள மூன்றும் நிறைந்துள்ளது. அவர்தான் உரிய மும்மூர்த்திகளை காட்டிலும் உண்டவர். சாதுரியை வியக்க செய்ய விருப்பம் அனைத்து குணங்களுடைய ஒருவருக்கு மணாமைய வேண்டும். முதன் முறையாக ஒப்புக்கொள்ளோடி மொழி இருந்தாலும் என்ன நினைத்து மிகவும் கவலை சொல்கிறீர்கள். உறைவிடமாக அரசியாக உங்கள் மகளுடன் எங்கீர்கள்? திருமாலே கணவனாக வேண்டும்.